பாருங்கள் ஜேகே டெய்லர்ஸ். இந்த வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்புறம் லைக் போட்டுக்கோங்க. நல்லா இருந்தால் வீடியோ பிடிச்சிருந்தா. இப்போ உங்களுக்கு போன வீடியோவில் கட்டிங் சொல்லி கொடுத்தேன், எப்படி வந்து கட் பண்ணி பழகிறதுன்னு. அதுக்கடுத்தது ரெண்டாவது வீடியோவும் போட்டேன், லைனிங் ஜாக்கெட் எப்படி கட் பண்ணுறதுன்னு. அப்போ அதே சேமை ஒரு 4-5 ஜாக்கெட்டாக வச்சு கட் பண்ணி காமிச்சேன் உங்களுக்கு. இதே மெத்தட் தான் உங்களுக்கு லைனிங் கட் பண்ணுறதும் உங்களுக்கு காமிச்சேன், ஓகேங்களா? இப்போ நான் கட் பண்ணதை இப்போ உங்களுக்கு தைக்கிறதுக்கு சொல்லி கொடுக்க போகிறேன். எது எந்த இடத்துல எப்படி நம்ம தைக்க போகிறோம் அப்படிங்கிறத நல்ல கவனமாக பார்த்துக்குங்க, சரிங்களா? அப்போ தான் உங்களுக்கு புரியும். இப்போ நான் வீடியோக்குள்ளே தைக்கிறதுக்கு போகலாம், ஓகேங்களா? மெயினாக வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஓகேங்களா? இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிறேன், ஓகேங்களா? இதில் என்னென்னா, நான் முதல்ல தைக்கிறது பட்டி தான் நான் தைக்கணும். ஜாக்கெட்டோட கீழே வர ரெண்டு பட்டியை தான் நான் தைப்பேன். எதனால அதான் முதல்ல நான் தைக்கிறேன் அப்படின்னா, நான் தைக்கிறது இந்த மிஷின். இதே வந்து பவர் மிஷின் இருந்துச்சு அப்படின்னா எண்ணெய் வந்து லீக்கேஜ் வராது பஸ்ட்டு தைக்கையில். இப்போ இந்த மாதிரி மிஷினுக்கெலாம் பார்த்திங்கன்னா பஸ்ட்டு தைக்கல நமக்கு எண்ணெய் லீக்கேஜ் ஆகும். அப்போ நம்ம தைக்கும் போது பஸ்ட்டு பட்டி தைக்கும் போது அந்த எண்ணெய் லீக்கேஜ் ஆகுறது அந்த பட்டிக்குள்ளே போய் உட்காரும். அப்போ வெளியில் உங்களுக்கு தெரியாது, ஏன்னா அந்த சீலை மறைச்சிக்கும், அதனால் வெளியில் தெரியாது. எடுத்தோன்னே நம்ம கை பேக் தட்டெலாம் நம்ம தைக்க ஆரம்பித்தோம்னா அதில் எண்ணெய் பசைஞ்சதுன்னா உங்களுக்கு தெரியும். அதனால் காரணத்துக்காக பஸ்ட் நான் எடுத்தோன்னே பட்டி தைக்க போகிறேன், சரிங்களா? அதை பார்த்துங்க. இப்போ நீங்கள் பவர் மிஷினை நீங்கள் எதை வேணாலும் எடுத்துக்கலாம், அதை பற்றி பிரச்சனை இல்லை. இப்போ நான் இந்த மிஷினில் தைக்கிறனால இப்போ பஸ்ட்டு நான் பட்டியை தைக்க போகிறேன், ஓகேங்களா? இப்போ பட்டி எது அப்படின்னா பாருங்கள், இதுதான் பட்டி, ஓகேங்களா? இப்போ இதை எடுத்து உரமாக வச்சிடலாம். பாருங்கள், இதில் ரெண்டு தட்டு இருக்குது, இதில் ரெண்டு தட்டு இருக்குது, உள் பக்கம் வெளி பக்கத்துக்கு இருக்குது. இப்போ பட்டி ஸ்டிப்பாக பத்தாது. அப்போ நம்ம ஏதாவது ஒரு துணியை வந்து நம்ம பயன்படுத்தணும், ஓகேங்களா? ஏற்கனவே பட்டி இன்னொரு பீஸ் வெட்டி வச்சுருக்கிறேன், உள்ளே கொடுக்கறதுக்கு தான். இப்போ நான் அதை கொடுத்துருக்குறேன், ஓகேங்களா? இது போல் இதை வந்து நம்ம அடியில் போட்டுக்கணும், ஓகேங்களா? அடுத்தது இந்த கரை பீஸை மேலே அப்படியே வச்சுக்கணும். இதில் எப்பயுமே இந்த பீஸு இப்படி வைக்கிறோம் அப்படின்னா அடுத்த பீஸ் இப்படி திருப்பி வைக்கணும், ஓகேங்களா? சமமாக இப்படி வச்சு நம்ம தைச்சிடக்கூடாது. ஏன்னா இந்த மேலே பகுதி இந்த பக்கம் ஒவ்வொரு ஜாக்கெட்டுக்கு சின்னது பெருசு வரும். அப்போ நம்ம அப்படி தைச்சிட்டோம் அப்படின்னா ரெண்டு பக்கத்துக்கும் ஒரே மாதிரி ஆகிப்போச்சு அப்படின்னா ஜாக்கெட்டு திருப்பி பிரிச்சுக்கிட்டு இருக்கும். அதனால் உங்களுக்கு சொல்கிறேன், இப்படி நம்ம ஒரு பீஸ் இப்படி போட்டோம்னா அடுத்த பீஸ் வைக்கும்போது இப்படி திருப்பி வைக்கணும். இப்படி வைக்கிற பீஸு இப்படி திருப்பி வைக்கணும், ஓகேங்களா? இப்போ இது போட்டாங்களா? இப்போ அடுத்த பீஸு, இப்போ இந்த கரை பீஸ் போட்டேன், அதுக்கடுத்தது கரையில்லாத பீஸு வெட்டி வச்சுருக்கேன், இதை அதுக்கு மேலே போடுறேன். இப்போ அதுக்கு மேலே போட்டேன், ஓகேங்களா? இப்போ போட்டுட்டு இது சின்ன கொஞ்சம் கழிவு இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம கழிச்சுக்கிறோம், ஓகேங்களா? இப்போ நம்ம வச்சு தைக்கலாம். அப்போ அடுத்த பீஸு உங்களுக்கு இந்த பீஸ் எப்படி போச்சு, இதை அப்படி திருப்பி போட சொன்னோம் பார்த்தீங்களா? அப்படி திருப்பி போட்டு இந்த கரை பீஸும் இப்படி, இதில் கரை பீஸு இந்த பக்கம் வந்துருச்சு, இதில் இப்படி வர மாதிரி போட்டு இந்த கொஞ்சோண்டு கரையை கழிச்சிட்டு ஓகே விசிறு எடுத்துருவோம். இப்போ அப்படியே அந்த ஒத்தையில் அப்படி விரிக்கிறோம், ஓகேங்களா? இதில் 2 பீஸ் இந்த பக்கம் வந்துருச்சு, இதில் ஒரு பீஸை மட்டும் தனியாக போய் விரித்து இதில் ஊசி இடம் தைக்கணும். இந்த பக்கம் பீஸில் அந்த ஒரு பீஸ் எடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல ஊசி இடம் நம்ம தைக்கணும். குதிரை இடம்னா தள்ளி தைக்கிறது, ஊசி இடம்னா அந்த எஜ்ஜிலேயே நம்ம தைக்கிறது. இப்போ நான் ஊசி இடம் தைக்கிறேன். பாருங்கள், அடுத்த பீஸு அப்படியே நான் தைச்சி வச்சுருக்கிறேன். அடுத்த ரன்னிங் எப்படி அப்படியே நம்ம ஊசியோட திருப்பி அடுத்த பீஸ். ஓகே, இப்போ 2 பீஸை தைச்சிட்டேன்.
2 பீஸ் தைச்சதுக்கப்புறம் இப்போ பாருங்கள் இப்படி இருக்குங்களா, இந்த ஒத்த பீஸை அப்படியே நம்ம சென்டராக அந்த ஊசியோட அப்படி மடித்து நல்லா கீறி விட்டு அந்த ஊசியோட தைச்சது அடியில் போகிற மாதிரியும், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ப்ளைனாக இருக்கும். தைச்சது இந்த பக்கம் இருக்கும், இந்த பக்கம் ப்ளைனாக இருக்கும். இந்த ப்ளைனாக இருக்கிற பகுதியை மேலே போட்டு குதிரடை தைக்கணும். ஓகேங்களா? இப்போ குதிரடை இப்படி தைக்கலாம். இப்போ தைச்சி ஃபுல் ரவுண்ட் அடித்து நம்ம ஓவர்லாக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ அப்படி இல்லை, நம்ம வந்து ஜாக்கெட்டை வந்து நம்ம திருப்புட்டு அடிக்கணும் அப்படிங்கிறப்போ இப்போ இதே மெத்தட் உங்களுக்கு காட்டுறாங்க. இப்போ நான் இதை தைக்காமல் திருப்புட்டு அடிக்கிறது, இப்போ நம்ம தைச்சிட்டு அதுக்கு மேலே அந்த பீஸை வச்சு தைச்சு அதுக்கப்புறம் தான் நம்ம ஓவர்லாக் பண்ண போகிறோம். ஆனால் இப்போ இது ஓவர்லாக் பண்ணாமல் நம்ம தைக்கிறது திருப்புட்டு அடிக்கலாம். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ நம்ம கீறி விட்டுட்டு அந்த கொஞ்சம் கழிவுலாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் கொஞ்சம் கழிச்சிட்டு கழித்து 2 பீஸும் சமமாக இருக்காங்க நம்ம செக் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இப்போ 2 பீஸும் சமமாக இருக்குது, எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இப்போ இதை அப்படியே வச்சுட்டு அடுத்து முன்தட்டு எடுக்கிறோம். இப்போ இது வந்து முன்தட்டு. ஓகேங்களா? இது கழுத்து பகுதி, பாக்கழுத்தில் இருக்குது. இது கை பகுதி. இப்போ இந்த கூமாச்சி வந்து பார்த்தீங்கன்னா டக்கு பிடிக்கிற பகுதி கீழே. இப்போ அதை வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அப்படியே அந்த சென்டர் பண்ணி இப்படி மடக்கிறோம். மடக்கி ஒரு கீரல் போட்டு என்ன பண்ணுறோம், இதுலேருந்து ஒரு 2.5 இன்ச்சு மேலேருந்து அந்த நடுப்பகுதியிலேருந்து ஒரு 2.5 இன்ச்சு அப்படியே கிராஸாக நம்ம தைக்க போகிறோம். இந்த பகுதி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்ச்சு, இந்த பகுதிக்கு 1 இன்ச்சு, மேலேருந்து கீழே வரைக்கும் ஒரு 2.5 இன்ச்சு. இது வந்து அந்தந்த அளவு ஜாக்கெட்டை பொறுத்து மாறும். 2.5 இன்ச்சு, 3 இன்ச்சு, 2 இன்ச்சு, 1.5 இன்ச்சு அப்படிங்கிற போகிற இது மாறும். இப்போ இது நான் 2.5 இன்ச்சு தைக்கிறேன். ஓகேங்களா? இப்போ இது இந்த பக்கம் மடக்கணும் பார்த்தீங்களா, இது இப்படி ஆப்போசிட்டாக மடக்கணும். இப்போ இதை மேலே கழுத்துலேருந்து கீழே ஆரம்பிச்சு இப்போ கீழேருந்து இப்போ கழுத்து பகுதிக்கு இப்படி மடிக்கணும். அப்போனா தான் நம்ம 2 பகுதியை நம்ம திருப்பி நம்ம எடுக்கும் போது ஆப்போசிட் இல்லாமல் நேருக்கு நேராக கரெக்டாக இந்த பக்கம் வரும். இப்போ நம்ம அதை தலைகளாக தைச்சிட்டோம் அப்படின்னா ஒரே பகுதி பக்கம் வந்துடும். அப்போ நம்ம இன்னொருக்கா பிரிச்சுட்டு தைச்சிட்டு இருக்கோம். இப்போ பாருங்கள், இந்த 1 இன்ச்சு இந்த பக்கம் தைக்கிறோம், இங்கேருந்து 2.5 இன்ச்சு தைக்கிறோம். இதில் கண் நேக்கு தான். இப்போ நான் டேப் எடுக்கலை, ஓகேங்களா, ஸ்கேல் எடுக்கலை, அப்படியே நம்ம கண் நேக்கா இது 2.5 இன்ச்சு வரும் அப்படின்னு பார்த்து நம்ம தைக்கிறது தான். இப்போ நடு சென்டர் பகுதி இருக்குது பார்த்தீங்களா, பாருங்க, இது கழுத்து பகுதி, இது சென்டர் பகுதி. இது சென்டர் பகுதி அப்படியே மடக்கி ஒரு டக்கு சென்டராக மடக்கலாம். வேறு எந்த ஒரு இதுவும் இல்லை, சென்டரை சமமாக மடக்கி பார்த்தீங்களா அப்படி வச்சு இதுலேருந்து நான் கணக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2.5 இன்ச்சு, இந்த பக்கம் 2.5 இன்ச்சு, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 இன்ச்சு. இப்போ நம்ம இதில் 1 இன்ச்சு உங்களுக்கு சொன்னோம் பார்த்தீங்களா, இது 1 இன்ச்சு கூட வராது, மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 இன்ச்சு தான் வரும். ஓகேங்களா? 1/4 இன்ச்சு. இதில் வந்து 2.5 இன்ச்சு நீளத்துக்கு உங்களுக்கு பார்த்தீங்களா, இது வந்து ஒரு 1/4 இன்ச்சு, இது 2.5 இன்ச்சு. இது ஆப்போசிட் அப்படியே நம்ம இப்படி போடணும். நம்ம சொன்னீங்களா பார்த்தீங்களா தலைகளாக சொன்னோம்னா அதே மாதிரி அது அந்த பக்கம் இருந்து போட்டால் இது இந்த பக்கம் இருந்து போடணும். அப்போ தான் 2 பக்கம் கணக்காக வரும். ஓகேங்களா? இப்போ இந்த பக்கம் ஒரு 1/4 இன்ச்சு விட்டு இதில் ஒரு 2.5 இன்ச்சு. ஓகேங்களா? இப்போ இந்த டக்கு போட்டாச்சு. அடுத்தது கை ஆம்கோல்லேருந்து கிராஸ் டக் வருது பார்த்தீங்களா, அந்த கிராஸ் டக்குக்கு பாருங்க அப்படியே இந்த கப்புலேருந்து இப்படி பிடிச்சி இந்த ஆம்கோல்லேருந்து அப்படி சமமாக இப்படி பண்ணிங்க அப்படின்னா இப்படி வந்துடும். ஓகேங்களா? இப்போ இந்த கீழே டக்கு வருது பார்த்தீங்களா, அந்த டக்கு நேருக்கு அப்படி இப்படி வச்சு நீவிட்டு ஒரு கீரல் போட்டுக்கிட்டு இப்போ இதுலேருந்து கணக்கு பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை இன்ச்சு வரும் அப்படின்னா, நான் பாருங்க குத்து மதிப்பாக வந்து காட்ட டேப் எடுக்கலாம். இது வந்து ஒரு கை வந்து 3 இன்ச்சு, இது 2 இன்ச்சு, இது 1 இன்ச்சு. ஓகேங்களா? இப்போ இதுலேருந்து எடுக்கிறேன் அப்படின்னா 1 2 4 இன்ச்சு அந்த நீளத்துக்கு. அதே மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 இன்ச்சு, இந்த 1/4 இன்ச்சு தான் நம்ம இதில் வைக்க போகிறோம். ஓகேங்களா? இந்த நீளத்துக்கு ஒரு 4 இன்ச்சு வந்துச்சு. ஓகேங்களா? இது வந்து ஒரு 4 இன்ச்சு வரும். இப்போ இது பண்ணிட்டாங்க. இதை வந்து அப்படியே ஆப்போசிட்டை நம்ம திருப்பி தைக்கணும். ஓகேங்களா?
இப்படி. அது வந்து மேலேருந்து தைச்சோம், இது கீழேருந்து தைக்கிறோம். நெய் விட்டு அந்த 4 இன்ச்சு பாருங்கள், இந்த ஜாக்கெட்டவே இந்த தைச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அப்படியே பிடிச்சி அதை ஒரு மார்க்க ஒரு கண்ணு இப்போ இப்படி கையில் பிடிச்சிட்டு இப்படி தைக்க வேண்டியதை. நீளம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 இன்ச்சு, இது ஒரு 1/4 இன்ச்சு, அவ்வளோதான். இப்போ தைச்சாச்சு, 3 டக்கு தைச்சாச்சு. அந்த டக்கெல்லாம் ஒரு கீரல் போட்டுக்கிறோம். கீரல் போட்டோன்னே பார்த்தீங்களா, இப்போ இந்த டக்கோட இது இப்போ வந்து விட்டது தெரியுதுங்களா. இது கையோட டக்கு, இது ஊப்பட்டியோட டக்கு, இது கீழே கப்போட டக்கு. ஓகேங்களா. இப்போ அதே மாதிரி அடுத்த பீஸு இதே ஒரு கீரல் போட்டுக்கிறோம். கீரல் போட்டாச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பிடிச்சிங்கன்னா நேருக்கு நேராக வருது பாருங்கள். அது ஆப்போசிட்டாக தைக்கணும்னு சொல்கிறது இதுக்கு தான். பார்த்தீங்களா கழுத்து பகுதி எப்படி வந்துருச்சு பார்த்தீங்களா. இது நம்ம பார்க்காம தைச்சிட்டோம்னா ஒரே பீஸு இப்படி வந்துடும். இப்படி வந்துருச்சு அப்படின்னா ஒரே பக்கமாக தான் இருக்கும், இந்த பக்கம் பீஸ் வராது. அப்போ மழை தைச்சதில் ஒரு கப் பிரிச்சுக்கிட்டு இருக்கோம். அது பிரிக்கக்கூடாதுங்க, ஆப்போசிட்டில் போட்டு தேய்ங்க அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த இதோட வேலை முடிஞ்சது. இப்போ பட்டி திருப்பிட்டு அடிக்கணும்னு உங்களுக்கு சொன்னேன் பார்த்தீங்களா. இது வந்து பட்டி நம்ம வந்து இதில் ஒரு குதிரை தையல் போட்டு இதில் ஊசியோட தையலை போட்டு நம்ம இந்த பட்டியில் ஜாயின் பண்ணி ஓவர்லாக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாமல் நம்ம திருப்பிட்டு அடிக்கலாம். அந்த திருப்பிட்டு அடிக்கிற மெத்தடை உங்களுக்கு சொல்லித்தரேன். ரொம்ப அது ஈஸி. அந்த பட்டி திருப்பாமல் அடிக்கிறது ரொம்ப ஈஸி. இந்த திருப்பிட்டு அடிக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அந்த சிரமமாக இருக்கிற வேலையை உங்களுக்கு நான் சொல்லித்தரேன், ஈஸியாக சொல்லித்தரேன் பாருங்கள். முதல்ல அந்த மேல் பகுதியை வந்து சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த 2 பீஸ் அப்படி எடுத்துக்கிறோம், இப்படி வச்சுக்கிறோம். ஓகேங்களா. இப்போ இதில் சிறுசு பெருசு 2 பக்கம் ஈவனாக இருக்குது. நம்ம எந்த பக்கம் வேணாலும் வச்சுக்கலாம். சில ஜாக்கெட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் முன்ன பின்ன வரும். இந்த பக்கம் பெருசாக வரும், இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா சின்னது பெருசாக வரும். அப்போ அளவு ஜாக்கெட்டை பார்த்துட்டு தான் நம்ம எந்த இடம் எங்கே வைக்கணும் அப்படின்னு இந்த பீஸை நம்ம அதில் பொருத்தணும். இப்போ இது நம்ம எந்த பக்கம் வேணாலும் பொருத்திக்கலாம், ஏன்னா 2 பக்கமும் ஒரே மாதிரி தான் இருக்குது. இப்போ பாருங்க, 1/2 இன்ச்சு இது இப்படி தைச்சிட்டேன். அடுத்தது அதே பட்டி பீஸை எடுத்து இங்கே பாருங்கள், அந்த 2 பீஸை இப்படி கீழே படுத்து போட்டு ஆப்போசிட்டாக திருப்பணும். ஓகேங்களா. அது வந்து பீஸ்லேருந்து வச்சோம் பார்த்தீங்களா, இது வந்து இந்த பக்கம் அல்ல பீஸ்லேருந்து இப்படி வைக்கணும். அப்படின்னா தான் கரெக்டாக வரும். கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நான் சொல்லி தர்றதும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா கொஞ்சம் சிரமப்பட்டுட்டு செய்யணும். இதே மெத்தட் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இதை தைச்சி எடுத்தாச்சு. ஓகேங்களா. இப்போ இதை தைச்சி எடுத்தோன்னே இப்படி இருக்குது பார்த்தீங்களா, இது இப்படி இருக்குது. இப்போ இதை நான் ஓவர்லாக் பண்ண சொன்னோம் பார்த்தீங்களா போன ட்ரிப்பு, அந்த இது இப்படி வந்துடும். அது ரொம்ப ஈஸி. அந்த இது நம்ம இதை தைக்கிறது ரொம்ப இப்போ இது திருப்பி அடிக்கிறது கொஞ்சம் சிரமம். இப்போ இது என்ன பண்ண போகிறோம்னா இப்படி வச்சு நல்லா எல்லாம் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த பீஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை அப்படியே கொஞ்சம் சுருட்டிட்டு வந்து அந்த பட்டி பீஸ் ஊசியோட அடித்தோம் பார்த்தீங்களா, அந்த நடுப்பகுதிக்கு இப்படி வச்சுக்கிட்டு இந்த ஒரு பீஸ் இந்த பக்கம் தனியாக இருக்குது பார்த்தீங்களா, அதை எடுத்து இப்படி வைக்க போகிறேன். இப்படி வச்சு இதில் ஊசியோட ஏற்கனவே நம்ம அந்த இடம் தைச்சிருக்கிறோம், அதுக்கு மேலே இப்படி வச்சு நம்ம திருப்பி போட்டு அடிக்க போகிறோம். இப்படி அடிச்சிங்க அப்படின்னா ஓகே தைச்சாச்சு. இப்போ இதை திருப்ப போகிறோம், ஏன்னா இதை திருப்பி விட்டு அடிக்கிறது. அப்போ இந்த பிசுரெல்லாம் உள்ளுக்குள்ளே போயிடும் பாருங்க. கையை உள்ளே விட்டு இதை அப்படியே தைச்ச வாக்கில் நல்லா கீறிக்கணும். பார்த்தீங்களா, இது திருப்பிட்டு அடிச்சுட்டேன். ஏதாவது பிசுறு இருக்குது பார்த்தீங்களா, ஒன்றும் பிசுறு இல்லை. இப்போ இதில் நம்ம வந்து அந்த இடத்துல சென்டரில் ஊசியோட நம்ம தைச்சிக்கலாம். இந்த இடத்துலையும் ஊசியோட தைச்சிக்கலாம், குதிரை இடம் தைச்சிக்கலாம், நம்ம இஷ்டம் போல் நம்ம தைச்சிக்கலாம். ஓகேங்களா. இப்போ இதில் நான் ஊசியோட தைக்கிறேன். ஊசியோட தைச்சிட்டு இந்த துளியூண்டு கழிவு இருக்குது பார்த்தீங்களா, அந்த கிராஸை மட்டும் எடுத்து விட்றேன். இப்போ இந்த இடத்துல கொஞ்சோண்டு கழிவு பிசு இருக்குது பார்த்தீங்களா, அதையும் எடுத்து விட்டுறேன்.
இப்போ இந்த இடத்துல கீழே வந்து நம்ம ஊசியோட தைக்கலாம், குதிரையோட தைக்கலாம். இப்போ நான் குதிரையோட தைச்சிக்கிறேன், ஏன்னா கொஞ்சம் படிஞ்சு வரும் அப்படிங்கிறதுக்காக. சரிங்களா, குதிரையோட தைச்சிட்டேன். இப்போ இந்த பட்டியை தைச்சோன்னே ஏதாவது பிசுறு இல்லாமல் நீட்டாக திருப்பிட்டு அடிச்சது நீட்டாக இருக்கும், அழகாக இருக்கும். இதுக்கு ஓவர்லாக் இப்போ இந்த பட்டிக்கு வந்து ஓவர்லாக் பண்ண தேவையில்லை. ஓகேங்களா, இப்போ திருப்பிட்டு அடிக்கிற மூலயமா ஓவர்லாக் பண்ண தேவையில்லை. இப்போ அதே மெத்தடை இந்த பக்கம் பீஸையும் மேலேருந்து அப்படியே கொஞ்சம் சுருட்டி கரெக்டாக சென்டர் பண்ணி இந்த இடத்துல வச்சுட்டு, இது இந்த பக்கம் இருந்து இப்படி எடுத்து இந்த ஒத்த பீஸை இதில் மேலே வச்சு நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ ஜாயின் பண்ணோன்னே அதை அப்படியே திருப்ப போகிறேன். திருப்பியாச்சு. நல்லா திருப்பினதுக்கப்புறம் நல்லா ஒரு கீரல் போட்டுக்கலாம். கீரலை போட்டு ஒரு ஊசி எடை கீழே வந்து ஒரு குதிரை இடம். இப்போ துளிவுண்டு கழிவு இருக்கு, அதை மட்டும் கழிச்சு விட்டுக்கிறேன். இப்போ இந்த ஊக்கு பீஸிட்ட துளிவுண்டு பிசுறு இருக்குது, கழிவு இருக்குது, அந்த லைட்டாக கொஞ்சம் கிராஸ் பண்ணிக்கிறேன். இப்போ ரெண்டு பக்கமும் தைச்சாச்சு. இப்போ போட்டிங்க அப்படின்னா ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி வந்துடும். பார்த்தீங்களா பட்டி. இப்போ இதில் நம்ம ஊக்கு பீஸு ஜாயின் பண்ணணும். காஜா ஊக்கு பீஸு பார்த்தீங்களா, இதில் ரெண்டு பீஸ் இருக்குது. இது ஒரு பீஸு, இது ஒரு பீஸ் இருக்குது. இப்போ நம்ம இந்த பீஸ் இங்கே வச்சுட்டு, இப்போ நான் தைக்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா ஊக்கு பீஸு விட்டுட்டு இப்போ காஜாக்கு நான் தைக்க போகிறேன். ஊக்குக்கு விட்டுட்டு காஜாக்கு தைக்க போகிறேன். இதில் போய் வச்சு தைச்சிட்டாங்களா, பார்த்தீங்களா. அதாவது இந்த வெளிப்பகுதியை அடியில் போட்டு உள்பகுதியை மேலே போட்டு அந்த மேலே போட்ட பகுதி பீஸை இந்த இது நம்ம தைச்சிருக்கோம் அந்த பட்டியை. இப்போ அது தைச்சதுக்கப்புறம் மேலே அதுக்கு மேலே ஒரு ஊசி எடை விரிச்சு விட்டு நல்லா கீறி விட்டு ஒரு ஊசி எடை நூல் வந்து போச்சு. இப்போ நூலை கோர்த்துக்கிட்டேன். இப்போ பாருங்கள் அந்த ஊசி எடை அடித்தோன்னே அந்த ஊசியோட இப்படி வந்துடுச்சு. இது வந்து உள் பக்கம், இது வந்து வெளிப்பக்கம். இது அந்த அந்த இது அப்படியே நம்ம மடக்கிக்கிறோம். அதில் ஒரு சின்னதாக ஒரு அரைஞ்சி ஒரு கீரல் போட்டு அந்த பீஸை இன்னொருக்கா அப்படியே டபுளாக அப்படியே மடக்கிறோம். ஓகேங்களா. இப்போ இந்த இடத்துல ஒரு பீஸை நம்ம அந்த நீட்டிட்டு இருக்கு பார்த்தீங்களா, அந்த பிசுறு துணியை அதை வந்து வராமல் இருக்காக இப்படி உள்ளே மடக்கிறோம். மடக்கி இது இப்படி எடுத்துக்கிறோம். ஓகேங்களா. நூல் கட் ஆயிடுச்சு. இப்போ மொத்தம் இதில் வந்து 5 காஜா நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேங்களா. 1 2 3 4 5. ஓகேங்களா. ஃபஸ்ட்டு நம்ம தைச்சது 1, அப்புறம் 2 3 4 5. அப்படியே திருப்பி திருப்பி அடிச்சு வரணும். டைப்பில் இந்த கடைசி மேலே வரும்போது கொஞ்சம் விட்டுக்கணும்.
எவ்வளோ தூரம், ஒரு 3/4 இன்ச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த 3/4 இன்ச்சிலேருந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு நம்ம காஜா போட்டுக்கணும். அப்புறம் நம்ம ஒரு 1/4 இன்ச்சுக்கு இடைவெளி இருக்கணும். அப்புறம் அப்படியே திருப்பி விட்டு சென்டரில் ஒரு தையல், அமுக்கு தையல், சென்டரில் போகிற தையல் வந்து அமுக்கு தையல் போகணும். கொஞ்சம் ஊக்கு மாட்டும் போது பிச்சுக்கிட்டு வராமல் இருக்கிறது அந்த அமுத்து தையல். இப்போ இதில் ஒரு கழிவு இருக்குது, ஓகேங்களா? அந்த கழிவை கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணோன்னே பார்த்தீங்களா இப்படி நீட்டாக ஆயிடுச்சு. கழிவு கட் பண்ணோன்னே இப்படி ஆகிப்போச்சு. இது வந்து இப்போ காஜா ஆயிடுச்சு. இதில் 5 காஜா வந்துருச்சு. இந்த இடத்துல கொஞ்சம் 1/2 இன்ச்சுக்கு நான் விட்டுருக்குறேன் நான். இது எதுக்குன்னா கழுத்து பீஸ் வச்சு நம்ம தைக்கி திருக்கணும், அடிக்கணும். இது எம்பிங் பண்ணலாம், தையல் போடலாம், பைப்பிங் பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். அதுக்காக இந்த இடத்துல விட்டுருக்குறேன் துணி கொஞ்சம் இந்த இடத்துக்கு மட்டும், ஓகேங்களா? அடுத்தது இது வந்து ஊக் பீஸு, அது காஜா பீஸ் தைச்சோம். ஊக் பீஸு அதாவது உள் பக்கத்தை கீழே வச்சுக்கிட்டு வெளிப்பக்கத்தை மேலே வைக்கிற இதுக்கு. அதுக்கு வந்து என்ன பண்ணோம், வெளிப்பக்கத்தை அடியில் வச்சு உள் பக்கத்தை மேலே வச்சு பீஸை வச்சோமா. இப்போ இந்த பீஸை நம்ம மடக்கி 2ஆக மடக்கி, ஒத்தையாக இருந்தது அதை 2ஆக மடக்கி உள் பக்கத்தை அடியில் போட்டு மேல் பக்கத்தை மேலே வச்சுட்டு இந்த பீஸை அதுக்கு மேலே வச்சு அரைஞ்சி வச்சு இப்போ தைச்சிட்டேன். இப்போ தைச்சதுக்கப்புறம் என்ன பண்ணேன், ஊசி எடை, அந்த தைச்ச இடத்துல ஒரு ஊசி எடை, அதாவது பட்டி பகுதிக்கு வந்துடணும் ஊசி எடை. இந்த பக்கம் ஜாக்கெட்டு பகுதிக்கு வரக்கூடாது. ஓகே, வந்துடுச்சு. துளி கொண்டு அது பிசு இருந்தது, துளி கொண்டு அதை கட் பண்ணி எடுத்துட்டேன். பார்த்தீங்களா எப்படி இருக்க? இந்த பீஸை இப்படி மடக்கணும். அதுக்கப்புறம் இப்படி அந்த ஊசி இடம் தைச்சோம் பார்த்தீங்களா, அது வரைக்கும் இதை அப்படி மடைக்கணும். இப்போ நம்ம அதை மடக்கி தைக்க போகிறோம். ஓகே, இப்போ தைச்சி ஃபினிஷ் பண்ணி அந்த பீஸெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டேன். இந்த 2 பீஸு சமமாக இருக்கணும் நம்ம முதல்ல செக் பண்ணிக்கணும். ஓகே, ஈவனாக இருக்குது. இப்போ இதில் வந்து எதாவது முன்ன பின்ன இருக்குது அப்படின்னா நம்ம அந்த கொஞ்சம் கழிச்சு விட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம தைக்க ஆரம்பிக்கணும், கழுத்துக்கலாம். இல்லைன்னா என்ன ஆகும், இந்த பீஸு இப்படி முன்ன பின்ன வந்துடும். அப்படி நம்ம செக் பண்ணாமல் இருக்கோம் அப்படின்னா இந்த பீஸு இப்படி முன்ன பின்ன வந்துடுச்சு அப்படின்னா எல்லாம் டோட்டலாக பிரித்து விட்ருக்கணும். அதனால் எதுக்கும் இந்த வேலையை முடிஞ்சோன்னே இப்படி செக் பண்ணிக்கணும். இதை ஓரமாக வச்சிடலாம். அடுத்தது முதுகு பீஸு, பேக் பீஸு பார்த்தீங்களா, இதில் வந்து ஜக்கா வெட்டியிருக்கேன், இந்த பக்கம் ஜக்கா வெட்டியிருக்கிறேன். இது கழுத்து கீழே இருக்குது. இந்த ஜக்கா வெட்டியிருக்கிற அளவு அப்படியே மடக்கி தைக்கிறது தான். அப்புறம் மடக்கிறதுக்கு முன்னாடி இந்த அளவு பிசு இருக்குது பார்த்தீங்களா, அது ஒரு 1/2 இன்ச்சு நம்ம மடக்கணும். முதல்ல ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் என்ன பண்ணணும், அந்த 1/2 இன்ச்சு கீழே இருக்கிறத மடக்கி ஒரு கீரல் போட்டுக்கிறோம். இப்போ கீரல்லாம் போடவே தேவையில்லை, எடுத்தோடனே நம்ம வந்து மடக்கி தைச்சி வைக்கலாம். இப்போ உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்காக நான் சொல்கிறேன். ஏன்னா ஃபஸ்ட்டு தைக்கிறவங்களுக்குலாம் கொஞ்சம் சிரமமாக இருக்கிறதுனால ஒரு கீரல் போடுறேன். இப்போ இந்த ஜக்கா வெட்டிருக்கும் பார்த்தீங்களா, இந்த அரைஞ்சி வச்சு மடக்கிட்டேன். இந்த ஜக்கா வெட்டிக்கிற அளவு அப்படியே நம்ம மடிக்கிறோம். இதுதான் மெஷர்மெண்ட் அளவு. ஓகே, தைச்சி எடுத்துட்டேன். நல்லா ஒரு கீரல் போட்டுக்கலாம். இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறேன், வெளிப்பக்கத்தை உள்பக்கமாக வச்சு இப்படி திருப்பிக்கிறேன். திருப்பிக்கிட்டு மடக்கி வச்சுட்டு சமமாக 2ஆக மடக்கி வச்சு சமமாக இப்போ அளவு ஜெயிட்டு என்ன பண்ணுறேன், இதையுமே வெளிப்பக்கத்தை உள்பக்கமாக வச்சு மடக்கிக்கிறேன். அது எப்படி மடக்கணும் அதே மாதிரி இதையும் மடக்கிக்கிட்டு இதில் சென்டரில் டக்கு வருது பார்த்தீங்களா, அந்த டக்குக்காக தான் இப்போ மடக்கிருக்கேன். இப்போ இந்த பகுதியை வச்சு அதோட இணைச்சி நம்ம ஒரு மார்க்கிங், அதுலேருந்து ஒரு 1/4 இன்ச்சு விட்டு நம்ம மார்க்கிங். பார்த்தீங்களா மார்க்கிங் தெரியுதுங்களா, இதுதான் இந்த மார்க்கிங். அந்த 3 மார்க்கிங் பண்ணிக்குவேன். அது சென்டர் மார்க்கிங் அப்படியே மடித்து
மேலே வந்து ஒரு 2 இன்ச்சு போதும், அதுக்கு மேலே தேவையில்லை. நம்ம அந்த டக் பிடிக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1/4 இன்ச்சு, இது பார்த்தீங்கன்னா ஒரு 3 இன்ச்சுக்கே வந்திருக்கு. ஓகே போதும், அது மேலே 2 இன்ச்சு 3 இன்ச்சு போதும். அதுக்கு மேலே தைச்சோம்னாலும் ரொம்ப மேலே வரைக்கும் வந்துடும், அது தேவையில்லை. 2 இன்ச்சு 3 இன்ச்சு விட்டுக்கலாம். இப்போ இது அது இந்த பக்கம் மார்க் பண்ண பகுதியை இன்னொருக்கா தைச்சிட்டு சமமாக இருக்கிறக்க இந்த ஏற்கனவே தைச்சதை அப்படி மடித்து போட்டு பக்கத்தில் வச்சு ஒரு மார்க்கிங். இந்த பக்கம் என்ன தைச்சோமோ இந்த பக்கமும் மார்க்கிங் பண்ணிட்டோம்னா சமமாக ஒரு 2 பக்கம் வந்துடும். அது ஒரு கீரல், பின்னாடி திருப்பணும்னா ஒரு கீரல். இப்போ இது பேக் தட்டை அப்படியே வச்சு, அதாவது வெளிப்பக்கத்தை மேல் பக்கமாக போடணும். சரிங்களா? தைச்சது கீழே தைச்சவங்க அந்த பகுதி வந்து மேல் பக்கமாக வச்சு உள் பக்கத்தை கீழே வச்சுட்டு, இப்போ இது வந்து ஊக் பீஸு, இதை நம்ம முன்னாடி போட போகிறோம். அதாவது அந்த பீஸுக்கு வெளிப்பக்கத்தை மேலே வச்சோம், இந்த பீஸுக்கு என்ன பண்ண போகிறோம், வெளிப்பக்கத்தை கீழே வைக்க போகிறோம், இதோட இணைக்க போகிறோம். அரைஞ்சி வச்சு நம்ம தைச்சிட்டோம். ஓகேங்களா? இப்போ அது பக்கத்தில் ஒரு தையல் பிரியாமல் இருக்குது. பார்த்தீங்களா? இது 2 தையல் இந்த இடத்துல வந்துடும். அடுத்தது இந்த பக்கம் பீஸு, இது அதே மாதிரி, இது வந்து காஜா பீஸ், அது வந்து ஊக் பீஸு, இது காஜா பீஸு. இது வந்து நம்ம என்ன பண்ணுறோம், வெளிப்பக்கத்தை அடியில் போட போகிறோம், அந்த பீஸு வெளிப்பக்கத்தை மேலே போட்டிருக்கு. இப்போ இதில் ஒன்றா இணைக்கிறோம். தைச்சாச்சு. அடுத்தலாம் ஒரு தையல் போட்டுருவோம். தைச்சாச்சு. ஓகேங்களா? இப்போ என்ன அப்படின்னா, இந்த 2 பகுதியும் சமமாக வருதா அது தைக்கிறதுக்கு முன்னாடி செக் பண்ணிக்கணும். இப்போ நான் தைச்சிருக்கிற கட்டிங் போட்டதெல்லாம் ஈவனிங்காக கணக்காக இருக்குது, இருந்தாலும் நம்ம மார்க்கிங் பண்ணும்போது ஒருக்கா செக் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இப்போ வந்து பேக் தட்டை மார்க் பண்ண போகிறோம் அளவு ஜாக்கெட் எடுத்து. பார்த்தீங்களா? இதுதான் டக்கு நம்ம பிடிச்சிருக்குறோம். 3 தையல் இந்த பக்கம் இருக்குது, இது சென்டரில் தையல் இருக்குது, இதை விட்டுறலாம். இந்த 2ஐயும் வச்சு இதில் கணக்காக ஈவனாக அப்படி வைக்கணும். இப்படி வைக்கும் போது ஒரு மார்க்கிங் இருங்க கொஞ்சம். இது வந்து இப்படி கணக்காக வச்சு ஒரு மார்க்கிங் சென்டரில் அந்த தையல் 2ம் சமமாக பார்த்து, அப்புறம் 2 பக்கமும் வச்சுட்டு இதில் ஒரு மார்க்கிங்கு, இங்கே ஒரு மார்க்கிங். இது வந்து பேக் தட்டில். அப்புறம் முன் தட்டு ஊக் பீஸ் இருக்கா, இந்த பக்கம் ஊக் பீஸ் இருக்குது. இதில் இதுதான் கணக்காக நம்ம பார்த்து தைக்க வேண்டிய வேலை. 2 பக்கம் மாற்றி தைச்சிட்டோம் அப்படின்னோம்னா அளவும் மாறும். இப்போ இந்த ஊக் பீஸை இந்த ஊக் பீஸோடு அப்படியே இணைச்சி, அப்புறம் சைடில் அல்ல வர பீஸை மார்க்கிங் பண்ணிக்கணும் அளவு. ஓகேங்களா? இப்போ இது அளவு ஜாக்கெட்டோட மெத்தடு லூஸுக்கு அளவு எடுத்துருக்கேன். இப்போ பார்த்தீங்களா, இந்த பக்கம் காஜா பீஸு, இதை எடுத்து இந்த பக்கம் காஜா பீஸோட இணைச்சி, இந்த பக்கம் அந்த பக்கம் அல்லையில் வர பீஸை ஒரு மார்க்கிங். ஓகேங்களா? இப்போ மார்க்கிங் போட்ட உடனே தெரியுதுங்களா மார்க்கிங்கு, இதுதான் அளவு. இப்போ 2 சமம் வச்சு மேலே வரைக்கும் சரியாக வருதான்னு நம்ம செக் பண்ணிக்கணும். ஏதாவது கொஞ்சம் முன்ன பின்ன வருது அப்படின்னு இருந்தால் அந்த பீஸை கொஞ்சம் லைட்டாக கழிச்சுக்கணும். ஒரு 1/4 இன்ச்சு கூட இல்லை, கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கிற மாதிரி இருக்குது, அதை பீஸை கொஞ்சம் கழிச்சிட்டு அந்த பிசரியை தைச்ச பிசரியும் கட் பண்ணிக்கிட்டேன். இந்த பக்கமும் அதே மாதிரி தான். இந்த மார்க்கிங் பண்ணதுலேருந்து இப்போ வச்சுட்டு நல்லா நெய் விட்டு எவ்வளோ நீளம் வருது பார்த்து அதில் கொஞ்சோண்டு கழிச்சுக்கிறோம். அவ்வளோதான் சொல்லிவிடு. அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த சைடில் நமக்கு ஒரு 2 இன்ச்சு இருந்தால் போதும், எக்ஸ்ட்ரா அவ்வளோ துணியெல்லாம் தேவையில்லை. கேட்குறவங்களுக்கு நம்ம இது பண்ணிக்கலாம். இதில் அந்த 2 இன்ச்சு விட்டுட்டு கொஞ்சோண்டு கழிச்சு விட்டுக்கலாம். அடுத்தது இந்த பக்கமும் அதே மாதிரி ஒரு 2 இன்ச்சு விட்டுட்டு துளி கொண்டு கழிச்சு விட்டுக்கலாம். இதெல்லாம் வந்து நம்ம பெருசாக வைக்கிறதெல்லாம் கொஞ்சம் ஜாக்கெட்டை திருப்பணும்னா தைச்சி பினிஷ் பண்ணுறது சுருக்கு வரும், அது கொஞ்சம் சின்னதாக வச்சுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இப்போ
இந்த கழுத்து பகுதி தைச்சி வச்சுருக்கோம். இது ஓவர்லாக் பண்ணணும். ஓகேங்களா? இது ஓவர்லாக் பண்ணாமே நம்ம ஜாக்கெட் தைக்கலாம். நான் பண்ணி கொடுக்க போகிறேன். இப்போ ஓவர்லாக் பண்ண போகிறேன். அதான் இது ஓவர்லாக் மிஷினு. ஓவர்லாக் மிஷினில் எப்பயுமே நம்ம இப்போ பெடல் பண்ணி தைக்கலாம், மோட்டர் போட்டு தைக்கலாம். மோட்டர் போடும் போது அது கரெக்டாக நமக்கு மோட்டர் போய்க்கும். கொஞ்ச நேரம் வெயிட்டிங். இப்போ ஓவர்லாக் பண்ண போகிறேன், நான் பெடல் பண்ண போகிறேன். மோட்டராக இருந்தால் அதுவே பேக் சைடில் சுற்றிக்கும். இப்போ ஓவர்லாக் மிஷின் நம்ம எப்பயுமே பின்னாடி தான் சுற்றி தைக்கணும். ஓகேங்களா? அது முதல்ல நீங்கள் ஓவர்லாக் பண்ணும்போது கற்றுக்குங்க. கற்றுக்கிட்டு அப்புறம் ஓவர்லாக் பண்ணுங்கள். இந்த மிஷினுக்கு பார்த்தீங்கன்னா முன்னாடி தைக்கும், அந்த மிஷினுக்கு பார்த்தீங்கன்னா பின்னாடி தான் தைக்கணும். அதில் ஒரு நூல் இப்படி வந்துருச்சு அப்படின்னா, முன்பக்கமாக அந்த வந்துருச்சு அப்படின்னா வீல் நூல் கட்டாயிடும். இந்த மிஷினுக்கு நூல் மாட்டுறது ரொம்ப ஈஸி, ஒரு செகண்டில். அந்த மிஷினுக்கு நூல் மாட்டுறது கிட்டத்தட்ட அரை மணி நேரம் பக்கம் நம்ம எடுத்து நூல் கோர்த்துக்கிட்டு இருக்கணும். அதனால் தைக்கிறதுக்கு முன்னாடி பேக் சைடில் தான் அந்த மிஷினுக்கு ஓவர்லாக்குக்கு சுற்றணும். ஓகேங்களா? இப்போ ஓவர்லாக் பண்ணி காட்டுறேன். இப்போ இது ஓவர்லாக் பண்ணிட்டேன். பார்த்தீங்களா? கலராக தையல் தெரியுது. பார்த்தீங்களா? இதுதான் ஓவர்லாக்கு, ஓரத்தில் வர்றது. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இதை அப்படியே விரித்து மேலே ஜாயின் பண்ணியிருக்கும். பார்த்தீங்களா? அது ஒரு கேரில் போட்டு, கேரில் போட தேவையில்லை, நான் உங்களுக்கு சொல்கிறதுக்காக கேரில் போடுறேன். பாருங்கள், இந்த பகுதி இப்படி வச்சு, அதாவது வெளிப்பக்கத்தை மேலே போட்டுக்கணும். இந்த பீஸை உள்பக்கத்தை அடியில் போட்டுக்கணும். ஓகேங்களா? அந்த தையல் வர பகுதியை அடியில் போட்டு, தையல் மேலே வர பகுதி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம எப்பவுமே பின் போடுவோம். பார்த்திங்களா? அப்போ உள்பகுதி அடியில் போட்டு மேல் பகுதி மேலே வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு அடுத்தது கை அட்டாச் பண்ண போகணும். இதோட மெத்தட். ஓகேங்களா? இப்போ இது சொல்லிட்டேன். இப்போ இந்த கையை அட்டாச் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பீஸை நம்ம தைக்கணும். இது எம்மிங் வேணுமா எம்மிங்கு, பைப்பிங் வேணுமா பைப்பிங்கு, அதுக்கு அடுத்தது மிஷின் தையல் வேணும் மிஷின் தையல். இந்த ரெண்டில் ஏதோ மூணு பீஸில் நம்ம எதோ நம்ம தைக்க போகிறோம். இப்போ இதில் வந்து நம்ம தையலாக தான் கேட்டிருக்காங்க, தையல் தான் போட போகிறேன். இப்போ இதை ஓரமாக வச்சுட்டு இது 2 பீஸு இப்படி இருக்குது. ஓகேங்களா? இந்த பீஸை நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த பகுதி முன்பகுதி, ஏன்னா இந்த பகுதி ஆழமாக வெட்டியிருக்கிறோம். இது முன்பகுதி, இது மேடான பகுதி, இது பின்பகுதி. ரெண்டாம் மடக்கி வச்சு மூணாம் மடக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு மடக்கி இன்னொரு மடக்கினோம்னா அது பிசுறு உள்ளே போயிடும். அந்த கட் பண்ணிக்கலாம் பார்த்தீங்களா? அந்த துளி உண்டு, அதை கட் பண்ணிட்டேன். இப்போ இந்த பகுதி வந்து முன்பகுதிக்கு நம்ம ஃபஸ்ட்டு போட்டோம். அந்த மேடான பகுதி பின்னாடி வர மாதிரி வந்துச்சு தைச்சி முடிக்கிற இடத்துல. இப்போ அடுத்தது நம்ம தைக்கும் போது இந்த முன்பகுதியே நம்ம தைக்கக்கூடாது, பின்பகுதியிலேருந்து தைக்கணும். அப்போ தான் இந்த பக்கம் கையும் இந்த பக்கம் கையும் கரெக்டாக வந்து அதில் உட்காரும். இப்படி தைச்சிட்டோம் அப்படின்னோம்னா அது கரெக்டாக உட்காராது. பின்னாடி போகிற பகுதி முன்னாடி வந்துடும், முன்னாடி போகிற பகுதி பின்னாடி வந்துடும். அப்படி தைக்கக்கூடாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மேலான பகுதியை இப்படி போட்டுக்கணும். இப்போ தைக்கும் போது அப்படி போட்டோம். இப்போ இது ஆப்போசிட்டை திருப்பிக்கணும். அடுத்தது அது வச்சு மடித்து தைச்சதுக்கப்புறம் ஒரு ஊசி தையல் போட்டுக்கிறேன். அடுத்த கைக்கும் ஊசி தையல்.
பண்ணிவிட்டு பார்த்தீங்களா, திருப்பி பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நம்ம கையை வந்து தைச்சிட்டு ஒரு செக்கிங் பண்ணிக்கணும். கை கொஞ்சம் முன்ன பண்ண இருக்கா, அப்போ அந்த கையை எந்த கை சின்னது பண்ணுறது அப்படிங்கிறத செக்கிங் பண்ணணும். 2ஆம் மடக்கி போட்டு இந்த பிசர்லாம் வெட்டிட்டு கொஞ்சம் வந்து அந்த கை நீட்டிகிட்டு இருக்கிறதுலாம் கொஞ்சம் கழிச்சிட்டு பார்த்தீங்களா, இது இதோட வச்சா இணைச்சி 2 பக்கமும் 2 கையும் ஒரே அளவாக இருக்க நம்ம செக் பண்ணிக்கணும். இதில் ஏதாவது முன்ன பின்ன இருக்குது அப்படின்னா நம்ம கழிச்சிக்கணும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வளைவாக தெரியாத மாதிரி இருக்குது. அந்த ஒரு நூல் சும்மா லைட்டாக சும்மா ஒரு நூல் மெயின்ட்டாக இருக்குது, அதை நான் கழிச்சு விட்டேன். இப்போ 2 கையும் இப்படி ஈவனாக வந்துருச்சு. ஓகேங்களா, இது சொன்னோம் பார்த்தீங்களா, அப்படியே சொன்னது தான். மேல் பகுதியை மேல் பக்கமாக போட்டு அடிப்பக்கமாக இந்த துணியை போட்டுட்டு இப்போ பேக் தட்டில் வந்து நம்ம தைக்க போகிறோம். அப்போ என்ன பண்ணணும், இந்த மேடான பகுதி கை எந்த பக்கம் இருக்குது அதை நம்ம தேடி எடுத்து, இது மேடான பகுதி, இது வந்து பள்ளமான பகுதி. இப்போ பேக் தட்டு தைக்கும் போது இந்த மேடான பகுதியை நம்ம அட்டாச் பண்ணணும். பண்ணியாச்சு. அடுத்தது பக்கத்துல இன்னொரு தையல், டபுள் தையல் அடிச்சுக்கலாம். அடிச்சாச்சு. இந்த கை இந்த பக்கம் வந்துருச்சு. அடுத்தது இந்த பக்கம் என்ன பண்ணுறோம், இந்த பக்கம் கை மேல் பக்கம் மேலே வச்சுக்கிட்டு அடிப்பக்கம் அடியில் வச்சுக்கிட்டு இந்த பக்கம் வந்து நம்ம தைக்கும்போது என்ன ஆகணும்னா முன்தட்டு பக்கம் வந்து நம்ம தைக்கணும். அந்த பக்கம் எங்கேருந்து தைச்சோம், பின் பகுதியிலேருந்து கையை அட்டாச் பண்ணணும். இப்போ கையை அட்டாச் பண்ணும்போது இந்த பக்கத்துக்கு முன் பக்கத்துலேருந்து அட்டாச் பண்ணணும். இந்த முன் பக்கத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த பள்ளமான பகுதியை எடுத்துக்கிறோம், இப்படி போட்டுக்கிறோம். அதுக்கு முன்னாடி இந்த ஓரம் தைச்சதெல்லாம் பார்த்துக்குங்க, ஏன்னா அதையும் நம்ம செக் பண்ணிக்கணும். எந்த பக்கம் அடிச்சிருக்கிறோம், அதுக்கு எதாவது மாற்றிக்கிது அடிச்சிட்டோமா அப்படிங்கிற ஒரு ட்ரையல் பார்த்துட்டு இப்போ இந்த பீஸை வந்து முன் பக்கத்துக்கு ஜாயின் பண்ணுறோம். ஜாயின் பண்ணியாச்சு. அடுத்துனா இன்னொரு தையல் போட்டுக்கிறோம். அந்த தையல் மேலேயே தான் போட்டுக்கிறோம், தள்ளிலாம் போட்டுக்கிறோம். தைச்ச தையல் மேலேயே ஏற்கனவே தைச்ச தையல் மேலேயே இன்னொரு தையல் போட்டாச்சு. ஓகேங்களா, தைச்சாச்சு. இப்போ இதை வந்து நம்ம ஓவர்லாக் பண்ணணும். ஓவர்லாக் பண்ணாமல் தைக்கலாம். இது ஓவர்லாக் கேட்டிருக்காங்க. ஓவர்லாக் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த சின்ன சின்ன பிசுலாம் கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிட்டு இப்போ நான் ஓவர்லாக் போட போகிறேன். எப்பயுமே ஓவர்லாக் பண்ணும்போது பின் பக்கமாக தான் சுற்றி தைக்கணும். ஒரு கை தைச்சிட்டேன், அடுத்த கை தைக்கிறேன். இப்போ ஓவர்லாக் பண்ணியாச்சு. பார்த்தீங்களா, கலர் நூல் தெரியுதா, இது வந்து கழுத்துக்கு தைச்சது, இது கைக்கு தைச்சிருக்கிறோம் ஓவர்லாக்கு. இப்போ முதுகு பகுதி இப்படி எடுத்து போட்டு மேல் பகுதி மேலே வர மாதிரி போட்டுட்டு இந்த பக்கம்
முன்தட்டு பகுதியை இப்படி எடுத்து இந்த பக்கம் இப்படி வச்சுட்டு இந்த பக்கம் பீஸும் இப்படி எடுத்து இப்படி வச்சுக்கிட்டு இப்போ இந்த மார்க்கிங்லேயே நம்ம வச்சுருக்கோம் ஏற்கனவே மார்க்கிங் போட்டு அளவு எடுத்து அதிலே தைச்சோம்னா அளவு ஜாக்கெட் மெத்தட் வந்துடும். இப்போ இவங்க என்னென்னு பண்ணிக்கிறாங்க, கொஞ்சம் லூஸ் கேட்டிருக்காங்க, ஒரு தையல் அளவுக்கு லூஸ் விடுங்க அப்படி. அப்போ நம்ம இந்த பக்கமாக கொஞ்சம் தள்ளி அடிக்கணும். மார்க்கிங் போட்டதுலேருந்து கொஞ்சம் ஒரு எவ்வளோ லூஸ் கேட்டிருக்காங்களோ அதுக்கு தகுந்த கொஞ்சம் தள்ளி அடிக்கணும். அதனால் அது கொஞ்சம் தள்ளி அடிச்சுக்கிறேன். மார்க்கிங் போட்ட அளவுலேருந்து நம்ம தைச்சோம்னா அளவு ஜாக்கெட் மெத்தட் வந்துடும். ஓகே, அடுத்தது கை ஆம்கோல் எவ்வளோ லூஸ் வேணும் அப்படிங்கிறதுக்கு. இப்போ நம்ம இப்படி பிடிக்கிறேன் பார்த்தீங்களா, இது கையே ஆம்கோல் இப்படி பிடிக்கிறேன், இது ஆம்கோல் பகுதி, இது மேல் பகுதி. இப்போ இதில் அப்படி இணைச்சி நம்ம அளவு பார்க்குறேன். அளவு பார்க்கும்போது இதுலேருந்து ஒரு மார்க்கிங் பண்ணிக்கிட்டு அவங்க ஒரு 1/2 இன்ச்சு கேட்டிருக்காங்க லூஸு, அதுக்கு தனியாக விட்டுக்கிறேன். அதே மாதிரி கைக்கு இது கை, இது இப்படியே பிடிச்சி இதில் ஒரு மார்க்கிங். இப்போ கைக்கு 1/2 இன்ச்சு லூஸ் கேட்டிருக்காங்க, அதனால் அது பக்கத்தில் ஒரு தையலுக்கு மார்க்கிங் போட்டேன். பார்த்தீங்களா, இந்த மார்க்கிங்கில் தைச்சோம் அப்படின்னோம்னா அளவு ஜாக்கெட்டு மெட்டீரியல் வந்துடும். இப்போ நான் தள்ளி தைச்சிருக்கிறதுனால அது உங்களுக்கு கொஞ்சம் லூஸ் கொடுக்கும். ஓகேங்களா, லூஸ் கேட்டுக்கிறதுனால லூஸ் கொடுக்கும். இப்போ இதில் வந்து 3 தையல் போடணும். இப்போ ஒரு தையல் போட்டாச்சு, அடுத்து நான் 2 தையல் பக்கம் பக்கமாக போட்டுக்கிறேன். தைச்சாச்சு, 3 தையல் இதில் போட்டாச்சு. இந்த பிசுறு கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் இந்த கொஞ்சம் நீட்டிகிட்டு இருக்குது இந்த ஆம்கோல் பகுதிக்கிட்ட, அதை அந்த கழிவை கொஞ்சம் எடுத்துக்கலாம். துளி உண்டு, அதுக்காக பெருசாக வெட்டணும்னு நினைக்க வேண்டாம், சும்மா துளி உண்டு இந்த பிசுறு அளவுக்கு கழித்து நேர் எடுத்துக்கிட்டேன். இப்போ கை அந்த பக்கம் முதுகுலேருந்து நம்ம தைச்சோமா, இந்த பக்கம் கையிலேருந்து தைக்கணும். ஓகேவா, அந்த பக்கம் என்ன பண்ணோம், முதுகு பகுதியிலேருந்து கீழேருந்து நம்ம கைக்கு வரைக்கும் தைச்சோம். இப்போ இது கையிலேருந்து கீழே வரைக்கும் முதுகு பகுதி வரைக்கும் நம்ம தைக்கணும். இப்போ இது நம்ம அளவு எடுக்கும்போது 2 கையும் ஒரே அளவு வேணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணோம், இந்த பக்கம் கைக்கு ஏற்கனவே தைச்சி வச்சுருக்குறோம். இப்போ இதை அளவு மெஷர்மெண்ட் பண்ணிக்குவோம். இந்த கை இப்படி போட்டு தைச்சதவே, ஏன்னா லூஸ் கொடுத்து நம்ம தைச்சிருக்கிறோம்ல, அதனால் அதையே மெஷர் பண்ணிக்கிறோம். ஆம்கோல் பகுதி இப்படி பிடிச்சி தைச்சதவே இப்படி பண்ணிக்கலாம். ஏற்கனவே நம்ம தைச்சது இந்த பக்கம் இருக்குது, அப்படி வச்சு நம்ம ஒரு மார்க்கிங் போட்டுட்டு அப்படியே தைக்க வேண்டியதான். தைக்கிறதுக்கு முன்னாடி சென்டர் தையல் 2 சமமாக வருதான்னு ஒருக்கா செக் பண்ணிக்கணும். அப்போ தான் இந்த பக்கம் பீஸும் இந்த பக்கம் பீஸும் அதில் 4 ஜாயிண்டாக வந்து ஒரே ஈவினிங் வந்து உட்காரும். அது முன்ன பின்ன வந்துச்சு அப்படின்னா பார்க்கறதுக்கு நல்லா இருக்காது, ஒரு பக்கம் இழுத்துக்கிட்டு இருக்கும். அதனால் சென்டர் பண்ணி கரெக்டாக ஈவனாக சென்டர் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த மார்க்கிங்லேயே தைச்சிட்டு, இப்போ இங்கே ஏற்கனவே நம்ம மார்க்கிங் போட்டு வச்சுருக்கிறோமா, அந்த மார்க்கிங் வந்து கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச்சு விட்டு நம்ம தைக்கணும், ஏன்னா லூஸ் கேட்டுருக்கிறதுனால. தைச்சாச்சு பார்த்தீங்களா, இது மார்க்கிங்கு நான் பக்கத்தில் தைச்சிருக்கிறேன். இப்போ பக்கத்தில் இன்னும் 2 தையல் போட்டுக்கலாம். போட்டாச்சு. அந்த பக்கம் இப்படி கொஞ்சம் பிசுறு எடுத்து விட்டேன், அந்த மாதிரி இதுக்கு கொஞ்சம் பிசுறு எடுத்து விட்டுடலாம் நேர் பண்ணி. இந்த நூலில் தைச்ச நூலில் இருக்குது, அதையும் வெட்டிக்கலாம். நூல் மூட்டை தான் வெட்டணும். வெட்டும் போது சப்போஸ் துணியில் பட்டுருச்சு அப்படின்னா தைச்ச வரைக்கும் ஜாக்கெட்டே வேஸ்ட்டு, தூக்கி தான் போடுவோம். அப்புறம் புதுசாக தான் ஜாக்கெட் தைக்கணும். அதனால் அந்த பிசுறு வெட்டுறன்ட்டு எக்கமும் துணியை கட் பண்ணிடக்கூடாது. ஓகேங்களா, இப்போ இதை தைச்சி முடிச்சாச்சு. இப்போ இதை ஓவர்லாக் பண்ணணும். ஓகேங்களா,
பாருங்கள், ஓவர்லாக் பண்ணியாச்சு. இந்த பிசரில் எடுத்து விட்டுக்கலாம். 1 2 3 தையல் வந்துடுச்சு. பக்கத்தில் ஓவர்லாக் வந்துடுச்சு. இதோட வேலை முடிஞ்சது. நீ அடுத்தது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, கழுத்துக்கு பீஸு ஜாயின் பண்ணணும். இந்த பகுதி பீஸுக்கு ஜாயின் பண்ணணும். அந்த பீஸு நம்ம இன்னொரு பீஸ் எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த பீஸு எடுக்கணும். அந்த பீஸ் இந்த பீஸ் தான் இப்படி இருக்குது. அதை ரெண்டாக அப்படி விரித்தோம் அப்படின்னோம்னா இப்படி வந்துடும் கழுத்து பீஸு. நல்லா உதறிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம், இது இப்படி நேராக இருக்குது. இப்படி நேருக்கு நேராக நம்ம பீஸை எப்பவும் வெட்டக்கூடாது. அப்படி நேருக்கு நேராக வெட்டுற மாதிரி இருந்தால் பாக்கழுத்து வச்சு அது ஃப்ளிப் கொடுத்து தைக்கிற மாதிரி இருந்தால் மட்டும்தான் நம்ம நேருக்கு நேராக வெட்டணும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன் சைடு முன் பக்கம் மட்டும் பாக்கழுத்து, பின்னாடி ரவுண்டு கழுத்துங்கிறதுனால நம்ம கிராஸே போட்டுக்கலாம். அப்போ தான் நம்ம எடுக்க முடியும். ஓகேங்களா. அது வந்து பாக்கழுத்து அப்படின்னா நம்ம கொஞ்சம் பட்டையாக வச்சு 2ஆம் மடக்கி தைக்கணும். இது வந்து கொஞ்சம் சின்ன சின்னதாக வெட்டி அதை ஜாயிண்ட் அடித்து அப்போ நம்ம அந்த எந்த ஒரு ஃப்ளீட்டும் கொடுக்காம தைக்கிறது தான். இப்போ இப்படி போட்டு பார்த்தீங்களா, இதில் கிராஸாக கட் பண்ணணும். அந்த பீஸில் வந்து இப்படி கிராஸாக கட் பண்ணி இந்த பீஸு 10வது துணிக்கு தேவைப்படும். இந்த மாதிரி நம்ம 10 இல்லை அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுது அப்படின்னா, இந்த ஊக் பீஸுக்கெலாம் கட் பண்ணும் போது, ஜாக்கெட் கட் பண்ணும்போது தெரிஞ்சுது அப்படின்னா, இந்த மாதிரி கழுத்து பீஸ்லேருந்து இந்த பீஸ்லேருந்து தான் நம்ம எடுத்து தைக்கணும். இதை வந்து நம்ம குறுக்க வெட்டி ஜாயின் போட்டு ஊக் பீஸு காஜா பீஸு இந்த பீஸ்லேருந்து தான் தைக்கணும். ஓகேங்களா. வந்துச்சுன்னா அதில் தைச்சிக்கலாம். வராத பட்சத்துக்கு இந்த பீஸ்லேருந்து தைக்கணும். அன்னைக்கு இதெல்லாம் தூக்கி போடக்கூடாது. எப்பயுமே ஒரு ஜாக்கெட்டு வேலை ஃபினிஷ் பண்ணதுன்னைக்கும் தூக்கி எந்த பீஸையும் தூக்கி வெளியில் கீழே போடக்கூடாது. இதை இந்த பீஸ் இப்போ இது தேவையில்லை, இது போட்டுறேன். இப்போ அடுத்த பீஸ் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு 1 இன்ச்சுக்கு 1 இன்ச்சுனா இவ்வளோ தான். அந்த 1 இன்ச்சு அளவுக்கு ஒரு 3 பீஸ் எடுக்க போகிறேன். கிராஸில் போட்டு இது 1 இன்ச்சு அளவுக்கு ஒரு 3 பீஸ் எடுக்கணும். ரெண்டு பீஸ் எடுத்துட்டேன். சின்ன சின்ன பீஸாக வந்துச்சுன்னா ஒரு 5லேருந்து 6 பீஸ் எடுக்கலாம். இது பீஸு கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால இப்போ 3 பீஸ் எடுத்தால் போதும். இந்த பீஸும் பத்திரமா வச்சுக்கணும். ஏன்னா இது வந்து நான் அந்த பீஸ் சொன்னது போல் தான் இதில் வெட்டி நம்ம ஜாயிண்ட் அடித்து ஊக்கு பீஸு காஜா பீஸ் போடுறதுக்கு ஆகும். இப்போ ஜாக்கெட் நமக்கு வேலையே முடிஞ்சுது. இப்போ இது தேவையில்லை. இப்போ இது பாருங்கள், இந்த பீஸை இப்படி வச்சு இந்த பீஸை மேலே இப்படி பொதிக்கணும். கொஞ்சோண்டு ரொம்ப நீளமாக இருக்கும். அந்த இதை நம்ம வந்து கட் பண்ணிக்கிட்டேன். கரெக்டாக தையலுக்கு ஒரு 1/4 இன்ச்சு விட்டுட்டு நான் கட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இந்த பீஸ் இருக்குது பார்த்தீங்களா, அப்படியே திருப்பி இப்படி வச்சுக்கணும். தைச்சதை பார்க்குறது இப்படி அப்படியே மேலாவில் எடுத்து இப்படி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அடுத்தடுத்து வர பீஸு ஒரே ஜாயிண்டாக வந்து நிற்கும். இது நீங்கள் இப்படி தலையில் திருப்பிட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு ஜாயிண்ட் இந்த பக்கம் ஒரு ஜாயிண்ட்டு இப்படி போயிடும். அப்போ மறுபடியும் ஒருக்க நம்ம அதை பிரித்து தைக்கணும், இல்லைன்னா வெட்டிட்டு தைக்கணும். அந்த வேலையை நம்ம இதை தைக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்துக்கணும். பாருங்கள், அந்த பீஸ் எப்படி வச்சோன்னா இந்த பீஸை அதுக்கு மேலே போய் வச்சுக்கிறோம். அந்த கொஞ்சம் கட் பண்ணிக்கிறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஜாயிண்ட் போட்டது தெரியுதுங்களா, இதுதான் ஜாயிண்ட்டு. அப்படியே எடுத்திங்கன்னா அந்த அதே நேருக்கு வந்துருச்சு. இப்படி தான் வரணும். அதை பார்க்காம தைச்சிட்டிங்கன்னா இப்படி வந்துடும். அப்போ நம்ம அதை ஒரு பிரிச்சுக்கிட்டு இருக்கணும். அப்புறம் இல்லைன்னா வெட்டிட்டு தைக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. அது தைக்கிறதுக்கு முன்னாடி செக் பண்ணிக்கோங்க. இதில் துளிவுண்டு கொஞ்சம் கிராஸ் இருக்குது. அந்த துளிவுண்டு கிராஸை மட்டும் நேர் பண்ணிக்கிறேன். ஏன்னா துணி வந்து மடங்கிறதுனால அந்த கிராஸ் வரும். அந்த மடக்காக இருக்கா, அதனால் கொஞ்சம் கிராஸ் இருக்குது. அந்த கிராஸை மட்டும் லைட்டாக நேர் பண்ணிட்டேன். ஏன்னா இதை வச்சு நம்ம அதில் அட்டாச் பண்ண போகிறோம். ஓகே. இப்போ இந்த பீஸ் இப்படி வச்சுருக்குறோம். ஜாயின் போட்டதை மேலே வச்சுக்கணும். பார்த்தீங்களா, இந்த ஜாயின் இருக்குது பார்த்தீங்களா, மேலே வச்சுக்கணும். அடியில் வர மாதிரி வைக்கக்கூடாது. இப்படி வச்சுக்கணும். வச்சுங்களா. அடுத்தது இப்போ இந்த ஓவர்லாக் போட்டிருக்கு பார்த்தீங்களா, அந்த பீஸ் வந்து கழுத்து பகுதி ஓவர்லாக் போட்டிருக்கு, அது அடியில் போகிற மாதிரி இருக்கணும். போட்டு இப்படி நம்ம பிரித்து இது வந்து ஊக் பீஸ் இடம். அந்த இடத்துல இதில் சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த ஜாயிண்ட் வந்து எண்ணெய் பார்த்த மாதிரி வச்சுக்கிட்டு இது வந்து வெளிப்பக்கத்தை வந்து இதில் நம்ம ஜாயின் பண்ணணும். ஓகேங்களா.
அரைஞ்சி விட்டு அரைஞ்சி 1/4 இன்ச்சு விட்டு ஜாயின் பண்ணுறோம். இப்போ இது பார்க்கலுதுங்கிறனால ஒரு ப்ளீட் ஒன்று கொடுக்க போகிறேன். உண்டு ப்ளீட் கொடுத்து அப்படி திருப்பிக்கிறேன். ப்ளீட் கொடுத்து திருப்பினதுக்கப்புறம் அவ்வளோதான். இது நம்ம ஃபுல்லாக எந்த ப்ளீட்டும் தேவையில்லை. அடுத்த பக்கம் வரும்போது ப்ளீட் கொடுத்தா போதும். நெட்டுக்கும் ஒரு அடி ரவுண்ட் வளைவு. ரவுண்டு வளைவு அப்படியே தைச்சிட்டு இப்போ இந்த ஷோல்டர் ஜாயின் இருக்குது பார்த்தீங்களா, மேலே ஓவரில் போட்டோம்ல, அது கை ஜாயின் பண்ணியிருக்கனால அது எந்த பக்கம் வாட்டமாக இருக்கோ அதே வாட்டத்தில் இந்த பக்கம் நம்ம தைக்கணும். மாற்றி தைச்சோம்னா சுருக்காக இருக்கும். இப்போ தைச்சாச்சு. இந்த பாஸ் ஸ்டெப் வந்துருச்சு. அந்த இடத்துக்கு ஒரு ப்ளீட்டு அப்படியே திருப்பிக்கிறேன். இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸை ஒரு அரைஞ்சி விட்டுட்டு கட் பண்ணிவிட்டு தூர போட்டேன். இப்போ இந்த பாஸ் ஸ்டெப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடம் மட்டும் அந்த கார்னர் வரைக்கும் தேயிலை வெட்டக்கூடாது. கார்னர் வரைக்கும் ஒரு ஜக்கா வெட்டியாச்சு. தெரியுதுங்களா? ஆனால் தேயிலை வெட்டக்கூடாது. இந்த பிசுரை வெட்டிக்கணும். அப்புறம் இந்த வளைவுக்கோசரம் இது சில பேர் அப்படியே தைக்கிறாங்க. ஆனால் அந்த ஃபினிஷிங் வராது. ஏன்னா அது ஒரு மாதிரி சுருண்டையாக இருக்கும். அதுக்கு இப்போ நான் எப்படி அந்த ஜக்கா வெட்டினேன் அதே மாதிரி அங்கங்கே கொஞ்சம் அந்த வளைவுக்கோசரம் தையில வெட்டாமல் ஒரு ஜக்கா வெட்டிக்கிறோம். ஓகேங்களா? அப்புறம் இந்த இடத்துக்கு வளைவு வரும்போது அந்த இடத்துக்கும் கொஞ்சம் ஜக்கா வெட்டிக்கிறோம். அந்த வளைவு பகுதிக்கு மட்டும் பக்கமாக கொஞ்சம் ஒரு அரைஞ்சி 3/4 இன்ச்சு இப்படி விட்டு கொஞ்சம் விட்டோம். அது ஜக்கா வெட்டிக்கிட்டு இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா பாஸ் ஸ்டெப் எடுத்துருக்கேன். அந்த இடத்துக்கு ஒரு ஜக்கா தையில வெட்டாமல் எட்ஜ் வரைக்கும். ஓகேங்களா? ஒரு ஜக்கா வெட்டிட்டு இந்த பீஸரை எடுத்துட்டு இப்போ இந்த பீஸை இப்படி மடக்கிக்கணும். வெளிப்பக்கத்தை மேலே வச்சு உள்பக்கத்தை அடியில் வச்சுட்டு அந்த பீஸை உள்பக்கம் போகிற மாதிரி இப்படி மடக்கி அதில் ஊசி எடை தைக்கணும். அதாவது ஒரு குதிரை இட அளவுக்கு துணி விட்டுட்டு இந்த குதிரை இட அளவுக்கு துணி விட்டுட்டு ஊசி எடை நம்ம தைக்கணும். இந்த குதிரை இட அளவு சமமாக வரணும் கடைசி வரைக்கும். அப்போனா தான் நம்ம ஒரே ஈவினிங்காக ஃபினிஷிங்காக ஒரே பக்கமும் இருக்கும் பீஸ். இந்த பீஸு மடைக்கிறது தான். இந்த பாஸ் ஸ்டெப்புக்காக இப்போ அடுத்த ஸ்டெப் இப்படி எடுக்கிறதுக்காக என்ன பண்ணேன், அதே அளவுக்கு மடக்கி எடுக்க போகிறேன். ரவுண்டாக இருந்தால் அப்படியே நம்ம தைச்சிட்டு வந்துடலாம். பாஸ் ஸ்டெப் எடுக்கிறேன். இப்போ தைச்சி அதே ஊசி எடை தான் அடிக்கிறேன். ஒரு அடை விட்டு ஊசி எடை தைக்கிறேன். அங்கங்கே ஜக்கா வெட்டினமோ இப்போ நம்ம அழகாக அந்த பீஸ் நம்ம தைச்சிட்டே வந்துடலாம். அந்த ஜக்கா வெட்டாமல் இருந்தால் சுருண்டாக வரும். ஏன்னா அந்த கழுத்து வளைவு வருது பார்த்தீங்களா, அந்த வளைவுக்கு வரதுக்காக தான் அந்த ஜக்கா வெட்டியிருக்கணும். இப்போ தைச்சி கடைசி வந்தாச்சு. கடைசி வந்த இடத்துல பாஸ் ஸ்டெப் வந்திருக்கு. இப்போ பாஸ் ஸ்டெப்புக்கு கொஞ்சம் மடித்து அந்த ஸ்டெப் எடுக்கிறேன். தைச்சாச்சு. இந்த பிசர் இருக்குது, இவ்வளோ நீட்டிகிட்டு இருக்குது, அவ்வளோ தேவையில்லை. சும்மா ஒரு அரைஞ்சி விட்டுட்டு நான் கட் பண்ணிக்கிட்டேன். இப்போ கட் பண்ணதுக்கப்புறம் இந்த பீஸ் இப்படி நீட்டிகிட்டு இருக்குது. இந்த பீஸை இந்த எட்ஜுக்கு வர மாதிரி துணியை கட் பண்ணாமல் இந்த பீஸை கட் பண்ணி எடுக்கணும். அப்படின்னா தான் இந்த பீஸ் இன்னொருக்கா நம்ம மடக்கி தைக்க முடியும். ஓகேங்களா?
கட் பண்ணி எடுத்துட்டேன். கடைசி வரைக்கும் எடுக்கணும். ஆனால் துணியை வந்து கட் பண்ணிடக்கூடாது. அப்படியே ஓரமாக பிடிச்சி லைட்டாக பிடிச்சி கட் பண்ணிட்டு வரேன். கொஞ்சம் மிஸ் ஆச்சு அப்படின்னா துணி கட் ஆயிடும். அப்புறம் இன்னாந்தன்னைக்கு நம்ம தைச்சது வேலை எல்லாம் வேஸ்ட்டு. இதுதான் மெயின் இருக்கிறதுலேயே, இதுதான் மெயின். இந்த கட் பண்ணுறது தான் மெயின். ஒரு நூல் பட்டுருச்சு அப்படின்னா அந்த ஜாக்கெட்டே வேஸ்ட்டு. பாஸ்ட் ஸ்டெப் எடுத்துக்க அந்த இது கட்டிங் ரைட்டாக. அப்புறம் அந்த பீஸரை கட் பண்ணுறேன். ஓகே, இப்போ இந்த பீஸரையும் அரைஞ்சி விட்டுட்டு கட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்களா எந்த ஒரு மடிப்பு எதுவும் இல்லை, பீஸை நீட்டிகிட்டு இருக்குல்ல, எல்லாம் ஒரே மாதிரி இருக்கா. இது இன்னொருக்கா மடக்கணும். ஓகேங்களா. இப்போ அந்த பக்கம் என்ன பண்ணோம், ஊக் பீஸ் வச்சு நம்ம தைச்சோம். இப்போ இந்த பக்கம் காஜா பீஸ்லேருந்து இன்னொரு கப் வச்சு இந்த பீஸ் நீட்டிட்டு இருக்கு பார்த்தீங்களா, அதை இப்படி மடக்கிட்டு இது இப்படி இன்னொருக்கா மடக்கணும். மடக்கி வச்சு நம்ம தைக்கணும். இது வந்து எம்மிங் பண்ணலாம். ஓகேங்களா. இல்லை மிஷின்லேயே தையல் சொல்லலாம். 2 தையல் மாதிரி இது அப்படியே தையல் போட்டுக்கலாம். இல்லை அது தையல் போடாமல் எம் பண்ணிக்கலாம். இது அடுத்து பாஸ் ஸ்டெப் அதை எடுக்கிறோம். கழுத்து வரைக்கும் வந்துடுச்சு, மேலே ஜாயிண்ட் வரைக்கும். இப்போ வளைவு வருது. அந்த வளைவு மட்டும் நல்லா கரெக்டாக வச்சு ரெண்டு பக்கம் வளைப்பு தைச்சாச்சு. இப்போ ஷோல்டர் வரைக்கும் தைச்சாச்சு. இப்போ முன்னாடி பாஸ் ஸ்டெப் வந்திருக்கு, அதை அப்படி திருப்பிக்கிறேன். இது வந்து குதிராட தையல் வருது, இந்த மடக்கி தைக்கிறது. இப்போ தைச்சாச்சு, மடக்கி வச்சு. இப்போ பக்கத்தில் இன்னொரு தையல் போட போகிறோம். அது ஊசியோட தையல். ஊசியோட தான் வரணும். அதில் மாறிச்சு அப்படின்னா நம்ம ஜாக்கெட்டு போடையில் தையல் கோணம் மூணெல்லாம் தெரியும். ஊசி எடுத்து வச்சு முடிச்சிட்டேன். இப்போ ஜாக்கெட்டோட வேலை ஃபினிஷ் ஆயிடுச்சு. ஒரு ஜாக்கெட்டு வேலை முடிஞ்சது. ஓகேங்களா. இப்போ அது முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணும், ஊக்கட்டுற வேலை. இப்போ கைக்கு தையல் போட்டாச்சு, கழுத்துக்கு தையல் போட்டாச்சு. இப்போ இந்த ஜாக்கெட்டுக்கு ஊக்கு மட்டும் கட்டினா போதும். ஓகேங்களா. இப்போ ஊக்குக்கு ஒரு மார்க்கிங் பண்ணுறேன். பார்த்தீங்களா, இது வந்து காஜா பீஸு, இது ஊக்கு பீஸு. இதை இப்படி காஜா பீஸு நேருக்கு இப்படி வச்சு 5 ஊக்கு மார்க்கிங் பண்ணணும். மார்க்கிங் பண்ணியாச்சு. பார்த்தீங்களா 5 ஊக்கு மார்க்கு. வேலை முடிஞ்சது ஜாக்கெட்டு. ஓகேங்களா. அவ்வளோதான் ஜாக்கெட்டோட வேலை. இனி ஊக்கு கட்டினா வேலை ஓவர் மேட். இப்போ 2 கையை இப்படி பிடிச்சி பார்த்தீங்க அப்படின்னா சரிசமமாக இப்படி வந்து உட்காரணும். ஒரு கை முன்ன ஒரு கை பின்ன வரக்கூடாது. அதுக்கு தான் கட்டிங் பண்ணும் போதே கரெக்டாக கட் பண்ணணும். தைக்கும் போதும் 2 கை அட்டாச் பண்ணி பார்த்துட்டு அது கொஞ்சம் முன்ன பின்ன இருந்துச்சுன்னா கொஞ்சம் கழிச்சு விட்டுட்டு அப்புறம் தைக்க ஆரம்பிக்கணும். இப்போ நம்ம தைச்சோம் அப்படின்னோம்னா 2 பக்கமும் எதுவுமே நீட்டக்கூடாது. ஒரு கை முன்ன பின்ன நீட்டக்கூடாது. இப்போ இப்படி தான் வேலை ஃபினிஷிங்காக இருக்கணும். ஓகேங்களா. இது ரொம்ப ஸ்லோவாக தைச்சு உங்களுக்கு பழகி வரும். சில பேர்லாம் சொல்லி கொடுப்பாங்க, அதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சரிங்களா. அது டேப் வச்சு இங்கேருந்து எத்தனைஞ்சு வைங்க, இங்கேருந்து எத்தனைஞ்சு வைங்க, இது இப்படி தான் வெட்டணும், இது இப்படி தான் தைக்கணும் அப்படின்னு ரொம்ப
நம்மளை குழப்பிடுவாங்க. உங்களுக்கு அந்த மாதிரி குழப்பெல்லாம் விடல. எடுத்தோன்னே எப்படி நம்ம ஈஸியாக வெட்ட கற்றுக் கொடுக்கணும் தைக்கிறதுக்கும் அதே மாதிரி தான் உங்களுக்கு தைக்க கற்றுக் கொடுத்துருக்குறேன். இதே மாதிரி தைங்க, சரிங்களா? தைச்சிங்கன்னா வேலை ஈஸியாக பழகிக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு லைக் கொடுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணத்தான் எனக்கு ஊக்கம் கொடுக்குற மாதிரி இருக்கும். எனக்கு நீங்கள் ஊக்கம் கொடுத்தீங்கன்னா தான் நான் அடுத்தடுத்து உங்களுக்கு வேலைகளை நான் சொல்லி கொடுக்குறதுக்கு எனக்கு சௌகரியமாக இருக்கும், சரிங்களா? நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ மக்கள் நீங்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களோ, லைக் போடுறீங்களோ, அவ்வளோக்கு அடுத்தடுத்த வேலை உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்க போகிறேன், சரிங்களா? இதில் எனக்கு எதுவும் கிடையாது. உங்களுக்கு எனக்கு ஊக்கப்படுத்துகிறீங்க, அவ்வளோதான். அந்த லைக்கு சப்ஸ்கிரைப் ஒரு பெருமைப்படுத்துறீங்க, நல்லா சொல்லி கொடுத்துருக்குறீங்க அப்படிங்கிற பேரில் ஒரு பெருமைப்படுத்துகிறீங்களே தவிர இதில் எனக்கு ஒன்றும் கிடையாது, சரிங்களா? இப்போ உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். நான் கற்றுக்கிட்டதை மக்கள் கற்றுக்கணும், ஓகேங்களா? ஈஸியாக நான் கற்றுக்கிட்டதை மக்கள் கற்றுக்கணும், எல்லோரும் தொழில் செஞ்சு பிழைக்கணும். இதுதான் என்னோட விருப்பம். அதுக்காக தான் நான் கற்றுக் கொடுக்குறேன். நிறைய பேர் பணம் கொடுத்து கற்றுக்க நிறைய பேர் என்கிட்ட கேட்டுட்ருக்குறாங்க, ஓகேங்களா? என்னால் கற்றுக் கொடுக்க முடியாது எல்லாத்துக்கும், சரிங்களா? நான் கிளாஸ் எடுக்கலை. இப்போ ஆன்லைன் மூலமாக உங்களுக்கு கிளாஸ் எடுத்து சொல்லி கொடுத்துருக்குறேன். இதை பார்த்து எல்லோரும் தெரிஞ்சுக்குங்க. ஏன்னா நான் என் வேலையை செய்கிறதுக்கு தான் பார்க்குறேன், சரிங்களா? எல்லாருக்கும் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னா முடியாத விஷயம், சரிங்களா? ஒவ்வொருத்தங்க இப்படி தைக்கணும் இப்படி தைக்கணும், கொஞ்சம் இதாகவும் என் வேலை கெடும். ஆனால் இப்போ உங்களுக்கு மொபைல் மூலமா ஈஸியாக சொல்லிக் கொடுப்பேன். நீங்கள் இதை பார்த்து நீங்கள் உங்கள் வீட்டில் தைக்க ஆரம்பிக்கலாம், ஓகேங்களா? நான் இந்த வீடியோ பக்கத்தில் வச்சுக்கோங்க. இவர் எப்படி சொன்னார், நம்ம இது மாதிரி தைக்கலாம் அப்படின்னு பார்த்து தைங்க, ஈஸியாக கற்றுக்கலாம். வேலையை முன்னேற்றத்துக்கு கொண்டு வாங்க, ஓகேங்களா? சக்ஸஸ்.